இன்னைக்கு பிள்ளையார் இந்த பிள்ளையார கிடைச்சிருவோம். இன்னைக்கு நைட்டு வேற லெவலு. இன்னைக்கு உண்டியல் போற வந்து உண்டியல் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம ஆடியன்ஸுங்க. நேற்று நைட்டு 3 படம் ஓட்டணும் தரையில. இன்னைக்கு 3 படம் ஓட்டுறோம். வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. 3 படம் இதான் தர. இன்னைக்கு கட்டலை, ரோடு நல்ல கட்டலை. இதுக்கப்புறம் கட்டுவோம். கரெக்டா 8 மணிக்கு அப்புறம் தரை கட்டுவோம். இதுல 3 படம் ஓட்டுறோம். இன்னைக்கு வேற லெவல் தான். பிள்ளையார கொண்டு பிறந்து வேற லெவல் தான். இன்னைக்கு புளி சோறு பொங்கல் சோறு ஆக்குறோம். நீ பிள்ளையார தூக்கிட்டு வந்தாச்சு. நீ புள்ளா கரைக்கிறோம். பிள்ளையார நைட்டு 6 மணி 6லேருந்து 8 மணிக்குள்ள பிள்ளையார கரைக்க போறோம். புளி சோறுக்கு ரசம் கொதிச்சு இருக்கு பாருங்க. புளி சோறுல பாருங்க வெறும் பட்டை மிளகா மறைக்கு பாருங்க. நெய்யில செஞ்சதுப்பா. எல்லாம் நல்லெண்ணெயில செஞ்சு நமக்கு சாப்பாடுனா இன்னைக்கு அன்னதானம் எல்லாருக்கும். பாரவ போற எல்லாருக்கும் அன்னதானம். பிள்ளையாருக்கு புளி சோறு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து பொங்கலுக்கு ஜாமான் காமிக்கிறேன் வாங்க. இது பொங்கலுக்குள்ள ஜாமான். அரிசி 10 கிலோங்க. இந்த இதுலலாம் இருக்குங்க. எலுமிச்சம்பழம் இருக்குங்க. அது எலுமிச்சம்பழம் சாமிக்கு வைக்கிறதுங்க, வேற ஒண்ணும் இல்ல. முந்திரி, திராட்சை, அப்புறம் நெய், வெள்ளங்க. நம்ம சுவை அப்படி அருமையா இருக்குங்க. வெள்ளம் நம்ம ஊர்ல வாங்கினது 7 கிலோங்க வெள்ளம். அப்புறம் சாமி கும்பிடுறதுக்கான தேவைப்பட்ட ஜாமான் இருக்கு. உள்ளே சாமான் இருக்கு. வேற அவ்வளவுதான், வேற லெவல். இன்னைக்கு ஃபுல்லா விநாயகரை கரைக்கிறோம். வேற லெவல் பண்றோம், என்ஜாய் பண்றோம். சமையல் மாஸ்டர் 2 மாஸ்டர் நிக்கிறாங்க. சமையக்காரங்க 2 பேரும் வேற லெவல். மாமாவும் பங்காளியும். இவர் வந்து பொங்கல் சோறுல இருந்து புளி சோறு, பிரியாணி கிரியாணி எல்லாம் வேற லெவலில் பண்ணுவாப்புல. இவர் அருமையான சமையக்காரு. எங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதே இவர் தான். லீவுக்கெல்லாம் போங்க, போற இடத்துலலாம் இவர் தான் சமையல். சாமான் மட்டும் சொல்லுவாப்புல, வாங்கி கொடுத்தா போதும். அருமையா சமைப்பாப்புல, வேற லெவலா இருக்கும். ஃபுல்லா கோச்சிச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் தாங்க. அவ்வளவுதாங்க, ரசம் முடிஞ்சிச்சுங்க. புளிசோறுக்குள்ள ரசம் முடிஞ்சிச்சு. கறக்கப்புறம் இறக்கியாச்சு. அவ்வளவுதான். இனிமே சாதம் வடிக்கிறோம் பாருங்க. புளிசோறுக்கு சோறு வடிக்க போறோம். சோறுக்கான சட்டி வச்சாச்சு. அடுத்து தண்ணி ஊத்தணும். ஒரு குடம் தண்ணி ஊத்தலாங்க. ஒரு குடம் தண்ணி ஊத்துறோங்க. ஒரு குடம் பத்தாதுங்க, இன்னொரு குடம் ஊத்தணுங்க. புளிசோறுக்கான அரிசி. இனிமே இது வந்து ஒரு கிண்டுக்கு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிடலாமா? அவ்வளோதாங்க. இது தண்ணி ஊற்றி ஒரு அரிசி அழுத்தணுங்க. நல்லா இருக்கும் அந்த அரிசி, சூப்பரா இருக்கும். ஊத்துற பாருங்க அரிசியில அப்படி மதக்கு பாருங்க அரிசி அடியா. தண்ணி கொதிச்சிட்டுங்க. இனிமே அரிசி போடுறதான் வேலை. கொஞ்சம் உயரம் செம்மையா கொதிக்குதுங்க. அன்னத்தி எடுக்குதுங்க. இப்ப நம்ம அரிசி போட்டாச்சு. அடுத்து மூட போறோம். கொதிக்கிற சோறு வந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் நடந்தா போதும் அடுப்புல. அவ்வளவுதான், வடிகட்ட வேண்டியதான் இனிமே. சாதம் வடிச்சாச்சு புளி சோறுக்கு. இனி ரசம் தள்ளி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டா அவ்வளோதான், புளி சோறு ரெடி.
கம்மு அம்மனு இருக்குங்க, மஞ்சள் இருக்கு. சமைச்ச அளவுக்கு தங்க காப்பே போடணும். நாங்க தங்க காப்பு போட்டுருவோம். லைக் பண்ணுங்க சேனலை. புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பொங்க போட்டோம். அது இப்போ எங்களால எடுக்க முடியாது. இதுவே கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் நேசத்தின் நல்வாழ்த்துக்கள். நன்றி.